ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆடல் அரசன் நடராஜன் திருவிழா நடக்குது. அதாவது ஆருத்ரான்னு சொல்லுவாங்க. இது 10 நாள் திருவிழா. இது 4வது நாள் திருவிழா அன்னைக்கு அந்த கோயிலில் நல்ல சிவன் கோயில். பழைய காலத்து கோயில் தான். அங்கே வருஷமே இந்த மாதிரி அந்த திருவிழா அப்போ 4வது நாள் பரதநாட்டியம் வைப்பாங்க. பரதநாட்டியம் வச்சு குழந்தைகள்லாம் ஆனால் பார்க்குறதுக்கெல்லாம் சூப்பராக ஆட தான். இது நம்ம பழமையான நாட்டியம்தான். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இப்போ சில பேர் மறந்துட்டாங்க. இதுலேயும் பல பேர் என்ன செய்கிறாங்க, குழந்தைங்க இந்த மாதிரி நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டியத்தில் கொண்டு சேர்த்து விடுறாங்க. இது கலை, நம்ம தமிழ்நாட்டோட கலையை பரதநாட்டியம் தான். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம சேர்க்கலாம். பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கிற பசங்களையும் கூட 1 2 சேர்த்து விடுறாங்க. ஆனால் பசங்க இது இப்போ உள்ள பசங்க இதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. பெண் குழந்தைகள் தான் ஃபுல்லாகவே, சின்ன குட்டி குழந்தையிலேருந்து நல்லா பரதநாட்டியம் ஃபுல்லாகவே ஆடி ஸ்டேஜில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே சாமி அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மாணிக்க வாசகர் முன்னாடியே போவாங்க. முன்னோடியாக போய்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம நடராஜர் சாமி பின்னாடி போவாங்க. நடராஜரும் சிவகாமி அம்மாவும் அதுவுமே பல்லக்கில் வச்சு தான் நல்லா கோயிலை 3 சுற்று சுற்றுவாங்க. அந்த கோயில் சுற்றுறப்பையுமே இந்த குழந்தைங்க அந்த நடராஜருக்கு முன்னாடி 10 நிமிஷம் நல்லா நாட்டியம் ஆடினாங்க. அந்த பரதநாட்டியங்கிறது நல்ல கலை தான். குழந்தைகளுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறதே நல்லது தான். இந்த மாதிரி குழந்தைங்க ஆடுறப்பவும் சூப்பராக இருந்தது. அதில் குட்டி குட்டி குழந்தைகளாக நல்லா நாட்டியம் ஆடினாங்க. அவர் மாஸ்டரு, பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறவர் தான். அதோடைய 2 லேடிஸ் இருந்தாங்க. நல்லா அவங்களும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. குழந்தைங்க அதுவும் ஸ்டேஜில் ஆடுறப்போ சூப்பராக இருந்தது. இப்போ இது பாம்பு நடனம்னு சொல்லிட்டு நடராஜருக்கு முன்னாடி ஆடுவாங்க. அந்த இதுக்கு குழந்தைங்க அழகழகாக ஆடினாங்க. என்ன கூட்டமாக இருந்ததுனால அதை தெளிவாக எடுக்க முடியலை. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா விழுந்தது. அதை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். சின்ன பிள்ளைங்க ஆடுறப்போ தான் நல்லா அழகாக இருந்தது. பெரிய ஆள் ஆடுறது கூட பிள்ளைங்க கூட கொஞ்சம் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாதனாலும் நல்லா பரதநாட்டியம் அந்த நடராஜருக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு வந்தாங்க. பல்லக்கு தூக்கிட்டு வரவங்களுமே நடராஜர் அந்த பல்லக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டிக்கிட்டே தான் வந்தாங்க. அப்படியே நேராக கொண்டுகிட்டே வரமாட்டாங்க எப்பயுமே. இது வருஷத்துக்கு ஒரு தடவை மார்கழி மாதத்தில் தான் வரும். இதுக்கு பேரே ஆருத்ரா, ஆடல் அரசன் நடராஜன் ஆருத்ரா தரிசனம்னே சொல்லுவாங்க. இது சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் இங்கே உத்தரகோசமங்கையில் இது அதை விட அழகாக இருக்கும். அங்கே எல்லாம் கூட்டம் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. இது 10 நாள் திருவிழா. 10வது நாள் வெள்ளிக்கிழமை வரும். வெள்ளிக்கிழமை நைட்டில் எல்லாம் ஃபுல்லாகவே முழிச்சிருந்து எல்லாம் பார்த்துட்டு காலையில் விடிகிறப்போ வெள்ளிக்கிழமை திருவாதிரையும் எல்லாமே ஒன்றா வர்றதுனால சனிக்கிழமை காலையில் எல்லாம் இந்த 3 மணிக்கெல்லாம் அலங்காரம் எல்லாம் முடித்து நல்லா 4 மணி 5 மணிலேருந்து இது கொஞ்ச நேரம் கோயிலை விட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு போய் ஒரு சுற்றிட்டும் வருவாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இன்னும் இந்த குழந்தைகள் ஆடுறது அவ்வளோ ஒரு இதாக இருந்தது பார்க்குறதுக்குமே. இது நம்ம எப்பயும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அதுவும் எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ எல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் யாரும் ஆடுறதும் கிடையாது. சரி, இது நம்ம வருஷத்துக்கு ஒரு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறது நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு கிராமத்தில் இந்த கோயில் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கிறோம். ஆனால் இந்த கோயிலுக்கு எங்களை இப்போ எப்படினாலும் சரி ஒரு வாரத்துக்கு ஒருக்கையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். இந்த ஆருத்ரா அப்போ கரெக்டாக போய்கிட்டே தான் இருந்தோம். டெய்லியும் போயிடுவோம். என்ன 10 மணி ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு. இந்த வருஷம் போகவே இல்லை. 3 நாள் திருவிழாவுக்கும் 4வது நாள் திருவிழாவுக்கு தான் போனோம். ஆனால் என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆயிருங்கிறனால இது ஒத்தையடி பாதையில் கொஞ்சம் தள்ளி போகணும். அதனால் கொஞ்சம் வாடை காற்று. இப்போ பனி ஓவராக விழுகிறனால எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, வயசானதுக்கப்புறமா இந்த மாதிரி பனியிலலாம் போகாதீங்கன்னு. ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேங்கிறனால போயாச்சு. இப்போ பல்லக்கு இப்போ நல்லா நடராஜர் நடனம் ஆடின மாதிரியும் நல்லா ஊஞ்சல் ஆட்டுறது மாதிரியும் நடனம் ஆடுறது மாதிரியுமே பல்லக்கு தூக்கிட்டு வரவங்க நல்லா ஆட்டி தூக்கிட்டு வருவாங்க. அப்புறமா 3 சுற்று சுற்றி நல்லா. ஆனால் தூக்குறதுக்கு நான் விரும்புகிறவங்க தூக்கிடலாம். ஆனால் வெயிட் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் வயசானவங்க இந்த பல்லக்கு தூக்க முடியாது. இது தூக்குறதுக்கெல்லாம் நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். சில நேரம் சிவன் நான் சிவனாக கூப்பிட்டா தான் நம்ம அந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியும். நம்மளாக நினச்சா எந்த கோயிலுக்கும் போக முடியும். இந்த சிவனை அப்படி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதேமாதிரி சிவன் கோயிலில் போனாலுமே 10 நிமிஷம் உட்காந்துட்டு தான் வரணும்.
எந்திரிச்சு உடனே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி இது. இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.